ஒரு அரிசி வாங்கினா கூட அதில் கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ரேஷன் கடையில் போய் வாங்கினா கூட அதில் ஒரு கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எனக்கு என்ன தோணும்னா, வாய்க்கு உள்ளே போகிற சோற்றில் கலப்படம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தமிழன் கூட வாய்க்கு உள்ளே இருந்து வெளியே விடக்கூடிய சொற்களில் கலப்படம் இருக்கக்கூடாது என்று நினைக்கவில்லையே என்பது தான் எனக்கு இருக்கிற ஆதங்கம். நீங்கள் எங்கேயாவது ஒரு நாய் இன்னொரு நாயை குறைச்சதால ஒரு நாய் செத்து போய் பார்த்துருக்கீங்களா? இந்த நாய் என்னை பார்த்து குறைச்சிருச்சு அதனால நான் செத்து போகிறேன்னு எந்த நாயாவது செத்து போயிருக்கா? எந்த நாயாதுங்க? ஒரு காக்கா இன்னொரு காக்காவை பார்த்து இந்த காக்கா என்னை பார்த்து கத்திருச்சு அப்படின்றதுக்காக இன்னொரு காக்கா செத்து போய் பார்த்துருக்கீங்களா? ஆனால் உலகத்திலேயே ஒரு உயிரினம் மட்டும்தான் இந்த மனிதன் என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிவிட்டான் என்று உயிரை மாய்த்து கொள்வது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்றால் மொழி எவ்வளவு உயரியது என்று யோசித்து பாருங்க. நம்ம காலையிலிருந்தே என்ன பேசுகிறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்னிங் எழுந்தோம், அலாரம் ஆஃப் பண்ணோம், அப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டு குளிக்கிறதுக்கு மக்கு எடுத்து பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றி குளிச்சுட்டு டவல் எடுத்து தொடச்சிட்டு வெளியே வந்து அம்மா கிட்ட டிஃபன் கேட்டு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு டைனிங் ரூம்லேருந்து வெளியே எழுந்து வந்து ஐடி கார்டு எடுத்து மாட்டிக்கிட்டு யூனிஃபார்ம் என்னன்னு பார்த்து அதையும் போட்டுக்கிட்டு கரெக்டாக காலேஜ் பஸ் வந்துச்சான்னு பார்த்து ஏறி டிரைவர் நல்லா அதே டிரைவராக வேறு டிரைவரெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே காலேஜ் வந்தோமா, அட்டண்டன்ஸை போட்டோமா, சார் நடத்தினாரா, சிலபஸை முடிச்சாரான்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போனோமா, ஒரு டீ குடித்தோமா. சரி, இதெல்லாம் பேசுறதுல எவ்வளோ இங்கிலீஷ் இருக்குன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ தமிழ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முக்கால்வாசி இங்கிலீஷ். ஆனால் நீங்கள் இப்படி பேசினா தான் உங்களை தமிழ்னு தமிழ்நாட்டில் ஏற்றுப்பாங்க. நீங்கள் பஸ்ஸில் ஏறி நடத்துனர் எங்கே அப்படின்னு கேட்டால் காலை மிதிப்பான். இருக்கிற கூட்டத்தில் என்ன நடத்துனர் எங்கே நினைப்பாரே இல்லையா? ஏன் ஒரு சிரமம் வருது பாருங்க. பயன்பாட்டிலே தமிழை கொண்டு வர தமிழ் மட்டும் கிடையாது, இந்திக்காரன் பயன்பாட்டில் இந்தி கொண்டு வந்தாலும் பிரச்சனை, தெலுங்குக்காரன் பயன்பாட்டில் தெலுங்கு கொண்டு வந்தாலும் பிரச்சனை. ஏன் நீங்கள் தெலுங்கு இந்திக்காரன் மட்டும் தூய தமிழை பேசன்னு சொல்லாதீங்க. அவங்களும் அதே தான், ப்ரஷ் லூ பேஸ்ட் லூ தான். அங்கேயும் ஒன்றும் பெருசாக மாற்றம்லாம் கிடையாது, நம்மள மாதிரியே தான். நம் தாய்மொழியை தூய மொழியாக பேசுவதிலே ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? மறைமலை அடிகள் பார்த்த சிக்கல் வேற, அவருக்கு இருந்த சிக்கல் வடமொழி மட்டும்தான். இன்னைக்கு பல மொழி சிக்கல். காஃபின்னு ஒன்று இருந்துச்சு சார், அதுக்கு தமிழில் முதல்ல ஒரு பேர் வச்சாங்க. கொலம்பிலாம் ஃபஸ்ட்டு வைக்கல, கொட்டை வடி நீர்னு ஒன்று வச்சாங்க. யாராவது மனசாட்சியோட போய் கொட்டை வடி நீர் தாங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்? இவர் ஒரு புது அவருடைய வரலாறு சொல்கிறார். ஒரு முறை கொட்டை வடிநீர் கேட்டதுக்கு கொட்டை வடிநீருக்கு தமிழில் என்னன்னு கேட்டாருங்களா? என்ன சிக்கல்டா, தமிழாக்கம் செய்கிறீங்க சரி, என்னன்னா இதில் ஒரு 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 நியாயமே இல்லாத ஒரு தமிழாக்கம் பண்ணிட்டு அதை பேசுனா. அப்போ தான் அடுத்து ஒரு சொல் வந்தது, குழம்பி என்கிற சொல் வந்தது. நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு சொல்லுக்கு தமிழாக்கம் செய்கிற போது இரண்டு விதமாக செய்யலாம். ஒன்று, அதனுடைய செயல் அடிப்படையிலே அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம், இல்லை என்றால் அதனுடைய தோற்றம் அடிப்படையிலே ஒரு பேர் வைக்கலாம். ஏதாவது ஒன்று ஜெயிச்சிரும். அதுதான் இந்த காஃபி. காஃபிக்கு முதல்ல என்ன பேர் வச்சாங்க? கொட்டை வடிநீர் என்பது செயல் வடிவிலானது. என்ன? காப்பி கொட்டையை அரைத்து சுடுநீரில் போட்டு வடித்து எடுப்பதால் அது கொட்டை வடிநீர். யாரோ ரொம்ப வேலை இல்லாதவன் இந்த பேர் வச்சிருக்கான். இவ்வளோ பெருசாக கேட்கறதுக்குள்ள காப்பி கடையே மூடிடுவான். இன்னொரு பேர் கொண்டு வந்தாங்க, குழம்பி. அது ஜெயிச்சிருச்சு. இப்போ நான் கேட்டோன்னே நீங்கள் எல்லாரும் பாருங்க, உங்களுக்கு கொட்டை வடின்னு தெரியும், ஆனால் அதை நீங்கள் சொல்லலை, குழம்பியை சொன்னீங்க. ஏன்னா அது உங்களை ஜெயித்து விட்டது, வென்று விட்டது அந்த சொல். ஏன் அந்த சொல் வென்றதுன்னா, இந்த சொல் செயலால் வந்த சொல் அல்ல, தோற்றத்தால் வந்த சொல். அப்படியா? என்ன தோற்றம்? குழம்பி என்றால் குதிரையினுடைய காலிலே அடிக்கப்படக்கூடிய அந்த வளைவான ஒரு பகுதி. அது ஓடிச்சுன்னா குளம்படி சத்தம் கேட்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது பதிஞ்ச அந்த மண்மேலே பதிஞ்சதுக்கு குழம்பு தடம்னு சொல்லுவாங்க. நீங்கள் காஃபி கொட்டையப்போ எடுத்து அப்படி கவுத்து பார்த்துருக்கீங்களா? குதிரையினுடைய குழம்பு போல் அது இப்படி வளைஞ்சிருக்கும், அதனால் அதுக்கு குழம்பி என்று பெயர் வைத்தார்கள். சைக்கிள் வந்தப்போ அதே மாதிரி தான் பேர் வச்சாங்க. சைக்கிளுக்கு தமிழ் என்ன தெரியுமா? ஆமாம், இது நீங்கள் ஏற்றுக்கிட்ட பேர். முதல்ல ஒரு பேர் வச்சாங்க, என்ன தெரியுமா? ஈர் உருளின்னு வச்சாங்க. சொல்லும் போதே நம்ம நாக்கு 4 உருளுது. என்ன எங்கடா உயிர் வராது. நமக்கு எது கரெக்டு? மிதி வண்டி தான் கரெக்டு. ஏன்? நான் அதை மிதிக்கிறேன். உலகத்தில் பெடலுங்கிறத மிதிக்கிறதுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணது நம்ம ஆளுதான். ஏன்னா அந்த ஊர்லலாம் அவன் மட்டும்தான் பெடல் பண்ணுவான். நம்ம அம்மா ஆன்ட்டி எல்லாம் உட்கார வச்சு பெடல் பண்ணுவோம், மிதிச்சா தான் போகும். அப்புறங்க ரொம்ப தமிழிலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் அன்னைக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. என்னன்னா, அவளை எது வாழ வைக்குமோ அதை அவள் ஏற்றுக்கொள்வாள், எது அவளை வாழ வைக்காதோ அதை அவளே துப்பி எறிந்து விடுவாள். அதுதான் தமிழுக்கு இருக்கிற மகத்துவம்.